வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் தமிழ் எண்கள், அதாவது நம்பருக்குள்ள உரிய தமிழ் எழுத்து என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதில் நாம் ஃபஸ்ட்டு 1ங்கிற நம்பருக்கு கேங்கிறது தான் எழுத்து. அதே மாதிரி 2க்கு ஊ, 3க்கு ஞால மேலே கோடு வரக்கூடாது, 4க்கு சாங்கிற எழுத்தில் மேலே கோடு வரணும், 5க்கு ரூ, 6க்கு சா நெடில் எழுத்து, அது சாவோட துணை எழுத்து சேர்ந்த மாதிரி இருக்கணும், 7க்கு ஏ, 8க்கு அ, 9க்கு கூ நெடில் எழுத்து, அதில் கீழே கோடு வரக்கூடாது, 0க்கு 0 தான், கொஞ்சம் சின்னதாக போட்டுக்கணும், அவ்வளோதான். இதை எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுனா, ஒரு சென்டென்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா அதை அப்படியே நம்ம ஈஸியாக கொண்டு வந்துடலாம். என்னென்னா, கடல் உணவை நன்கு சமைத்து ருசித்து சாப்பிடு என்று அன்னை கூறினாள். இதில் எல்லாத்துலேயும் முதல் எழுத்து அதோட எழுத்தாக வந்திருக்கும். கேங்கிற எழுத்து, ஊங்கிற எழுத்து, இந்த ஞா மட்டும் இடையில வந்திருக்கும். பாக்கி எல்லா எழுத்துமே முதல்ல வந்திருக்கும். அதை நம்ம பார்த்துக்கலாம். இந்த சென்டென்ஸை நம்ம ஞாபகம் வச்சுருந்தோம்னா அதை நம்ம சொல்லி பார்த்து 1ங்கிற நம்பருக்கு என்ன, 6ங்கிற நம்பருக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இதிலிருந்து எந்த நம்பருக்கு வேணுனாலும் நமக்கு எழுதிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்க்க போனால் 15ங்கிற நம்பருக்கு என்னென்னா 1ங்கிற நம்பருக்கு க, 5ங்கிற நம்பருக்கு ரூ, அதனால் 15ங்கிற நம்பருக்கு காவையும் ரூவையும் சேர்த்து எழுதணும். அதே மாதிரி 26ங்கிற நம்பருக்கு பார்த்தோம்னா 2ங்கிற நம்பருக்கு ஊ, 6ங்கிற நம்பருக்கு சா நெடில் எழுத்து, அது ரெண்டையும் நம்ம சேர்த்து எழுதினோம்னா 26. இதே மாதிரி 55 அப்படின்னா 5க்குள்ள ரூவை 2 தடவை போடணும். அவ்வளோதாங்க. இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனால் இந்த சென்டென்ஸை ஒரு 2-3 தடவை நம்ம திரும்ப திரும்ப சொல்லி பார்த்தோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஞாபகம் வந்துடும். அதுவே அந்த நம்பருக்குள்ளே தனித்தனி எழுத்தாக நம்ம படித்தோம்னா ஈஸியாக மறக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது போன்ற பல ஷார்ட்கட் மெத்தட்ஸை தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.